ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் அடியன் சக்தி சோமையா அவர்களும் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். சித்திரை மாதம், அதாவது சோபகிருது வருஷம் சித்திரை மாதம், இந்த கிரக நிலவரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் மாத பலன்கள் நாங்கள் சொல்கிறது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த செவ்வாய், இந்த கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் சந்திரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாதத்துக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்கள். அந்த மாத கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மாத பலன்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேஷத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், அங்கேயே மேஷத்திலேயே புதனும் இருக்கிறார், மேஷத்திலே ராகுவும் இருக்கார். சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் ரிஷபத்தில் இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், துலாத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதில் சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு 22/4/2023 சனிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கின்றார். அதாவது குரு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பெயர்ச்சியும் நடக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாதத்தில். அதேமாதிரி சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2022 ரிஷபத்தில் இருந்து சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அதேமாதிரி சித்திரை 29ஆம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு 12/5/2023 அன்னைக்கு கடகத்துக்கு செவ்வாய் வந்துடுறார். அதாவது மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுறார். இப்போது இது கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி, இந்த மாதம் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி சொன்னேன். இப்போ ஐயா அவர்கள் சித்திரை மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க. இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் நம்மளுடைய தமிழர்கள் மூதாதையர்களை பார்த்தீர்களேனால் அவர்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரியன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகவும், சந்திரன் சூரியனோட சேர்ந்து அமாவாசையோ பௌர்ணமி யோகத்தையோ, அதாவது 0 டிகிரிலையோ இல்லை 180 டிகிரிலையோ வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்கள். அதாவது பார்த்தீங்களேன்னா நம்ம சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறக்கூடிய மாதத்தை எடுத்து செய்கிறோம். என்னென்னா, சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறத சித்திரை மாதம் அப்படின்னு கொண்டாடுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்களேனால் தமிழ், பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் இதை வச்சு சௌரமானம் அப்படின்னு வச்சு சூரியன் போகக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம் வந்ததுக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையில் மாதம் பிறகுறது. இது யார் யாருக்குன்னு பார்த்துடையானால் கர்நாடகா, அதை தவிர ஆந்திரா, இவாளெல்லாம் பார்த்துடையானால் சூரியனும் சந்திரனும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதம வரும். அந்த பிரதமையே அவள் மாத பிறப்புன்னு வச்சு அவள் வருஷத்தையும் 12 மாதம் முடிஞ்சதுனால பங்குனியிலேருந்து சைத்திர மாதம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது எப்படி சைத்திர மாதம்னு பேர் வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்தை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமாக நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சூரியன் போகக்கூடிய மாதத்தை வச்சு நம்ம சித்திரை மாதத்தை பார்க்குறோம். இது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மொத்த சித்திரை மாதமுமே மிகப்பெரிய விசேஷமான நாட்கள். ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது, அக்ஷய திருதியை வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம், ராமானுஜ ஜெயந்தி அப்படின்னு ராமானுஜர் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதத்தில் வருது. சித்திரை மாதம் ஆதிரை நட்சத்திரத்தில் வருது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி 19ஆம் தேதி வருது. சித்ரா மாதம் பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய யோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 5ஆம் அதிபதின்றதுனால சிம்மத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு விசேஷம். சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று அந்த நேரத்தில் பௌர்ணமி வர்றதுனால சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம்.
இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்கிறது, எப்போவுமே இது பண்ணுறது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து பார்த்தேன்னா ஒரு முக்கியமான தினம் அப்படின்னா அக்ஷய திருத்தியை, மூன்றாவது நாள். அதாவது திருத்தியை அப்படின்றது மூன்றாவது நாள், அது வந்து அமாவாசைக்கு அடுத்து, சித்திரை அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருத்தியை வருது. இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பத்ரிநாராயணர் கோவில் அன்றைக்கி தான் வந்து இந்த கேதார்நாத் பத்ரிநாத்தில் வந்து கோவில் அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய விசேஷம். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தீர்களேனால் எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் அது வந்து சுபிட்சமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மூன்றாம் நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உகந்தது, மூன்றாம் எண் குரு பகவானுக்கு உண்டானது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம். அதனால் தங்கம் வாங்கி கொள்றதுனால அன்னைக்கு வாங்கினீங்களேயானால் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுறது. அதனால் அக்ஷய திருதியை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் பிறந்த நாள். சித்திரகுப்தன் யார் அப்படின்னா யமதர்மராஜனுக்கு நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சித்ரா பௌர்ணமியில் பிறந்தவர். அதனால் வந்து அவர் வந்து எல்லா விதமான சரி தப்பு, அது கூட சரிக்கு உண்டான நல்லதுக்கு நல்ல பலன்களையும், தவறுக்கு உண்டான தவறான பலன்களுக்கு தவறான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது உங்களுடைய ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ் மைனஸ்னு போட்டு அவர் வந்து இது கொடுத்துருவார். அந்த மாதிரியான அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்ததாக அவர் வந்து இது பண்ணதாக கணக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது, கள்ளழகர் வந்து இது பண்ணுறது, ஆற்றுல இறங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சித்திர மாதத்தில் பார்த்தேன்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு, இது எப்படி ஜோசியத்துக்கு இதுவாகும்னா களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறவா இந்த கல்யாணத்தில் கலந்துண்டாலும், இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தாலும் அவளுக்கு களத்திர தோஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர களத்திர தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அப்படின்றதையும் வந்து ஜோதிஷத்தில் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஜெயந்தி 25/4/2023 அது வந்து ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவர்கள் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சரித்திரம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்த மகானவர். அப்படிப்பட்ட ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. பக்கத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. இப்போது நம்ம சித்திரை மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது, யார் யாருக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷமான தினம் என்ன அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தேன்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அன்றைக்கி தான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டுறது, கடகால் தோன்றது, அதுக்கப்புறம் வந்து வீடு இதுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டுறதுக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து கொத்தனார் மேஸ்திரிலாம் வந்து ஒரு கல் போட்டு அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த வாஸ்து கண் விழிக்கும் நாள், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 10ஆம் தேதி. அதாவது 10ஆம் தேதி சித்திரை மாதம்னா ஏப்ரல் 23 வரும். கார்த்தால ஒரு 5.5 நாழிகை கழித்து அவர் கண் திறக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். 5.5 நாழிகை கழிச்சு அப்படின்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 மணி நேரம் கழித்து, கார்த்தால சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா 8.25 மணிக்கு மேலே ஒரு 90 நிமிஷம், அதாவது 9:45 மணி வரலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வந்து அதாவது இந்த புது வீடு மனை புகுதல், அது தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். சரி, அதுலேயும் வந்து அந்த 90 நிமிஷத்தையும் வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. 18 நிமிஷமாக 5 18 நிமிஷமாக பிரிச்சிருக்காங்க.
அதில் பார்த்தீர்களே ஆனால் முதல் 18 நிமிஷத்தில் அந்த வாஸ்து புருஷன் எழுந்து அவருடைய காலை கடனை முடிச்சுட்டு வர்றதும், 2வது 18 நிமிஷத்தில் அவர் குளிச்சுட்டு வர்றதாகவும், 3வது 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் வந்து பூஜை செய்வதாகவும், 4வது 18 நிமிஷத்தில் வந்து போஜனம் செய்வதாகவும், 5வது 18 நிமிஷத்தில் வந்து அவர் தாம்பூலம் தரிப்பதாகவும் கணக்கு இருக்குது. இதில் பார்த்தீர்களேனால் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அவர்கிட்ட வந்து நம்ம இந்த நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்து வாஸ்து புருஷனை வேண்டி நல்லபடியாக இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னு வேண்டின்னு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து சேரும். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் மிகவும் முக்கியமான தினம் வந்து சித்திரை 10ஆம் தேதி வாஸ்து புருஷன் விழிக்கிறது. இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது, ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, குளிகை கிடையாது, அஷ்டமி நவமி கிடையாது, இது பார்க்க தேவையில்லை, அதாவது கிழமை பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். அதனால் எந்த தோஷமும் அற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அதில் வந்து பலனடையத்துக்கு இந்த சக்தி ஜோதிட குழு பிரார்த்திக்குது. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல. என்ன சார் இது எடுத்தவுடனே இப்படி சொல்கிறீங்களே, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தான் ரிஷப ராசிக்கும் அதிபதி. அதனால் உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் அவர் அஷ்டமத்தில் மறைஞ்சு இருந்தால் கூட நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். என்னன்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் கொடுப்பார் உங்களுக்கு. அதை தவிர பார்த்தீர்களேனால் மறைமுகமான பொருள் வருமானத்தை அதிகமாக கொடுப்பார். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த சீக்ரெட் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது சீக்ரெட் லிங்க் வித் தி ஆப்போசிட் இது இருக்கக்கூடிய ஆப்போசிட் செக்ஸோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சி இருக்கிறது அப்படின்றத வந்து வெளியில் தெரியாத தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தடையானா உங்களுக்கு 7, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறதும், இவ்வளவு நாளாக வந்து இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியோடு இருந்து 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ஒரு பெரிய பாடுபடுத்திருப்பார். உங்களுக்கு இந்த மாசி மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் தனிச்ச குருவாக இருந்ததுனால 6ஆம் இடத்துல உங்களை ரொம்ப ஏளனப்படுத்தியிருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கும். கஷ்டத்தின் உச்சமே விளிம்பில் போய் நின்றுருப்பீங்க. இப்போ வந்து யூ கேன் see a great thing, a change in your life. மாற்றங்கள் நிச்சயமே வந்துட்டே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான், அதாவது சனி பகவான் வந்துடுறார், சப்தமத்தில் குரு வரார். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ வரும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடம் வந்து சுபத்துவம் அடையிறது. ராகுனோட சேர்ந்து குரு பகவான், சூரிய பகவான் மற்றும் புத பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள்னால அவங்க கொடுக்குற லீடு மூலியமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு என்ன சொல்கிறது, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தனக்காரகனே சப்தமத்தில் நிற்கிறதுனால மாற்றுப்பாலினத்தவர் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். அதாவது துளாராசியில் திருமணமான ஆணாக இருந்தால் மனைவி மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் கணவன் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7, 9 பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புதிய அங்கீகாரம், உங்களுக்கு வரும் கௌரவ பதவிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். க்ஷேத்ரானம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு நாளாக வந்து உடல்நிலையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா கேது பகவான் தனித்த கேதுவாக இருந்து உடல் நலத்த பிரச்சனை ரொம்ப கொடுத்துருப்பார். இப்போ குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு மேலே பார்த்தீர்களேனா இந்த மாதத்தில் 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ஏன்னா 11ஆம் அதிபதியும் சப்தமத்தில் போய் நிற்கிறதுனால, சூரிய பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால
முதல் திருமணமாகி இப்போது தனியாக விடப்பட்ட ஆணோ பெண்ணாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பீர்களேயானால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவானும் 11ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். 11ஆம் அதிபதியும் குரு பகவானோட சப்தமத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்களில் தீர்க்கம் இருக்கும். கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். சின்னத்திரை பெரிய திரை இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் நிச்சயமாக புதிய கான்ட்ராக்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீர்களேனால் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கக்கூடிய சீரியலோ புதுசாக இருக்கக்கூடிய படத்துக்கோ நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு செலவுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களால் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக செலவு இருக்கக்கூடும். இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்த்துறதுனால அபரிமிதமான பணவரவு இருக்கும். உலகியல் மொத்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் இந்த புதன் செவ்வாய் பரிவர்த்தனையையும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப விவரமாக சொன்னீங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நல்லதை செய்வார், மறைமுகமாக செய்வார், மறைமுகமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்ன திரை பெரிய திரை அதெல்லாம் இந்த சுக்கிரனால் செய்வாங்க. இப்போ என்னைய சொல்கிறது, இப்போ என்கிட்ட ஐயா கேட்ட விவரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அவர் புதன். அந்த 9ஆம் இடத்து அதிபதியாகிய புதனும் 7ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாயும் பரிவர்த்தனை நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பரிவர்த்தனை நிலை அடைஞ்ச போதும் அங்கே தகப்பன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகருக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அப்போ இந்த ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் உச்சம் பெற்று போய் அங்கே இருக்கிறதுனாலையும், அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துல தகப்பன் கிரகம் தகப்பன் ஸ்தானத்திலே இருக்கிறதுக்கு சமம் அந்த 7ஆம் இடத்துல இருந்தாலும், அப்போது தகப்பன் கிரகமும் அங்கே இருக்கார். அப்போது தகப்பனுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு போனாலும் போயிருந்தாலும், இப்போது இந்த தகப்பன் கிரகம் அப்படின்றவருக்கு தகப்பன் ஸ்தானாதிபதி தகப்பன் கிரகம் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே உண்டு. அப்போ ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது 7ஆம் இடத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறலாம். அப்போ 7ஆம் இடத்திலே இருக்கிற போது அங்கேயே ராகு பகவானும் இருக்கார். அப்போ இந்த ராகு பகவானும் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் அங்கே போய் சேர்றது இந்த சித்திரை மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு தான் போய் சேர்றார். சித்திரை 9ங்கிறது 22/4/2023 அன்னைக்கு அங்கே போய் மாறுறார். அப்போ அவர் போய் மாறுற காலம் வரைக்கும் தகப்பனாருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக இதனால் இந்த சஞ்சாரத்தினால தகப்பனுக்கு உடல்நிலையில் தொந்தரவு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் தகப்பனை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தகப்பனை விட்டு வெளியே இருந்தாலும் பாதிப்புகள் குறையும். சேர்ந்து இருந்தால் இதனால் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த தகப்பன் நிலையை பார்த்துக்க வேண்டியது. இந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றதுக்கும் சமம் அப்படின்னு எடுத்துக்கிறலாம். அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற போது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறதும் அப்போது 7ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது மாதிரியான ஒரு கூட்டு இதாக எடுத்துக்கிறலாம். அந்த பரிவர்த்தனை யோகத்தில் அந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற போது பாக்கியத்தை நல்ல விதமாக, அதாவது நமக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளையெல்லாம் இப்போ கொஞ்சம் சுமூகமாக
கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு மாறினார்னா கண்டிப்பாக சுமூகமாக்கி கொண்டு வரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவாருங்கிறத சொல்லிக்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வந்து எந்தெந்த நாட்களில் முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது, இல்லை முயற்சிகளுக்கு தடைகள் அதிகமாக வரக்கூடிய நாட்கள் எதுவாக இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன், எல்லாருக்குமே சந்திரன் தான் மனோகாரகன். அந்த மனோகாரகன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் 3, 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் சஞ்சரிக்கிற காலம். இந்த 9 பாதங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சந்திரன் மனோகாரகன், மனக்லேசங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு முடிவையும் அவங்களால வந்து தீர விசாரித்து எடுக்க முடியாத காலகட்டம் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த 2 நாளுக்கு வந்து புதுசாக தொடங்குகிற காரியங்களை, புதுசாக செய்கிற காரியங்களை எல்லாம் ஆரம்பிக்காமல் இந்த 2 நாளை தவிர்த்துட்டு மற்ற நாளில் வந்து பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோமே, இனிமேல் ஒன்றும் மாற்ற முடியாதே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஐயா வந்து சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. எப்படி செய்துட்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஐயா சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வருது. 9ஆம் தேதி 10ஆம் தேதியும் ஃபுல்லாகவே வருது. 11ஆம் தேதியில் வந்து பகல் 2:45 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ அது வந்து ஆங்கிலத்தில் இந்த தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி அன்னைக்கு பகல் 2:45 மணி வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களை சுபகாரியங்கள் செய்கிறதையோ, பிரயாணங்கள் செய்கிறதையோ, புதுசாக தொடங்குறதையோ இந்த 2.25 நாட்களுக்கு வந்து தள்ளி வச்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. தள்ள முடியாது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எங்களுக்கு வாய்தா இந்த தேதிக்கு தான் வந்திருக்குது, நான் வந்து ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன், வெளியூர் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன், இனிமேல் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தால் என்ன செய்துட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய ஐயங்கார் KS ஐயங்கார் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சந்திரன் மனோகாரகன். அது தவிர வந்து துலா ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரன் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக போகிறார். அதனால் அவர் வந்து 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சி போகிறது அப்படின்றது பார்த்தீர்களே, ஏன்னா தொழிலில் கொஞ்சம் முடையை கொடுக்கும். தொழில் மூலியமாக ஏதாவது புதிய டெசிஷன் எடுக்கணும், வெளியூர் வெளிமாநிலம் போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றது அழகாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஒரு வேளை நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க என்னையா பண்ணுறது இப்போ அப்படின்னா, சந்திரனுக்கு உண்டான திரவ பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர், அதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு பானகம் மாதிரி பண்ணி லக்ஷ்மி நரசிம்மருக்கு அம்சை பண்ணிட்டு அதை வந்து பருகிட்டு சென்றால் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கண்டிப்பாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த எளிய பரிகாரத்தை செய்யறதன் மூலியமாக நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்து கொண்டிருக்கிற வேலையையும் முடிக்கலாம், சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் கம்மி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், தாயாரை சேவிச்சுட்டு வர்றதும், உங்களுக்கு நெய்விளக்கு தாயாருக்கு போடுறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதமான சித்திரை மாதத்தில் கொடுக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.